முடக்கத்தான் பாப்பா. இது தோசை சுடலாம். முடக்கத்தான் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. அதான் பார்த்தேன்னா பறிச்சுட்டு வந்துட்டேன் பாப்பா. சரிங்கம்மா. இப்போ இந்த இலையெல்லாம் நம்ம ஆஞ்சிக்கிறோமா? கீரையா முடக்கத்தங்கீரையா? சரிங்கம்மா. இப்போ முடக்கத்தங்கீரையை நம்ம ஆஞ்சிக்கிட்டோம். நாங்கள் சின்ன பிள்ளையில என்ன செய்வோம்னா இந்த காயை பறித்து இப்படி தலையில் இப்படி குத்தி விளையாடுவோம். ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இப்போல்லாம் எங்கே விளையாட முடியுது? விளையாடவே இப்போ முடியல. இப்போ இதெல்லாம் மாடு இருந்தால் மாட்டுக்கு போகலாம், எல்லாம் தூக்கி குப்பையில் ஓட வேண்டியது. முடக்கத்தான் வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. நீங்களும் காடு கரையில் சும்மா தான் படந்து கிடக்கும், ஒரு மருந்து மாயம் போடாமல் விளையிறது தான் முடக்கத்தான். நீங்களும் பறித்து தோசை ஊற்றி சாப்பிடுங்க. முடக்கத்தானில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. மூட்டு வலி, கால் வலி இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. நீங்களும் முடக்கத்தான் கிடச்சா விட்டுறாதீங்க, பறித்து சமைச்சு சாப்பிடுங்க. முடக்கத்தான் கீரை சாம்பார் கூட வைக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.